ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நேற்று நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எல்லோரும் நல்லாவும் பண்ணியிருப்பீங்க. கொஷின் பேப்பர் தான் டிஃபிகல்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எப்படி மாதிரி அட்மிஷன்ஸ் எடுக்கிறது, எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் ஹோமியோபதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் அட்மிஷன்ஸ். ஆன்லைன் மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங் மூலமாக தான் அட்மிஷன்ஸே எடுப்பாங்க. நம்ம மற்ற கோர்சஸ் மாதிரி டேரெக்டாக காலேஜ் போய்ட்டு அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் கிடையாது. சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போ அமௌண்ட் பே பண்ணுறதோ சரி, இல்லை ஒரு பெரிய அட்மிஷன் போடுற ப்ராசஸோ இப்போ கிடையாது. அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் காலேஜஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இது மூணுத்துக்கும் எப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் 5,000 அப்ளிகேஷன் சார்ஜ் பே பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் அலாட்மெண்ட் வரும் உங்களுக்கு. அதில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபில் ஆகிடும். உங்களுக்கு நல்ல மார்க் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,05,000 பே பண்ணணும். அந்த 2 lakhs எதுக்குன்னா ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். நீங்கள் உங்கள் டீமில் நீங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எலிஜிபிள் மாதிரி தான் அது வாங்குறது. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் திங். நீங்கள் ஒரு 3-4 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க டீம்டு. அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த டீமில் நான் ஓகே எந்த மார்க் ஒரு கம்மியாக இருக்குது, கவுன்சிலில் கிடைக்காது, இல்லை எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு பர்டிகுலர் காலேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு போகணுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கிடைக்கல, செகண்ட் கவுன்சிலிங் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தேர்டு மாப்பப் ரவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாப்பப் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா த்ரோ நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி டேரெக்டாக போய் காலேஜ் அப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு 10 lakhs மேலே தான் ஃபீஸஸே வரும். உங்களால் ஓகே அப்படி கேப்பபிள் ஐடியா இருந்தால் நீங்கள் பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக தான் எங்கள் அட்மிஷன்ஸே போகும். நீங்கள் டேரக்ட் அட்மிஷன்ஸு இல்லை மற்றபடி எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா, அப்புறம் மைனாரிட்டிஸ் இதெல்லாம் வரும். உங்களுக்கு அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கிறலாம், அது எப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கே நீங்கள் பெரியங்க ஒரு பிலோ 600 எடுக்கிறீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் பிலோ 600 to 500 இருக்கா, கவர்மெண்ட் காலேஜ்ன்றது ஓரளவுக்கு ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 7 lakhs இல்லை 10 lakhs ஃபீஸஸ் வரும். இல்லை பிலோ ஒரு 400 கீழே இருக்கீங்க, இல்லை 300 கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று த்ரூ பேமெண்ட் சீட்டு இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இது பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக எந்த கவுன்சிலிங் வேணும், இல்லை எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சு ஃபுல்லாக அந்த உங்களோட ஒரு லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனும் சரி, இந்த வர நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் படித்து எப்படி அட்மிஷன் ப்ராசஸோ நீங்கள் அதை பார்த்து அட்மிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.